கொஞ்ச நாள் அந்த பூசாரியும் மறைஞ்சிட்டாரு. கிஷான் அவர் சொல்லி வச்ச வார்த்தையை மறக்கலை. உடனே பக்கத்து ஊர் எல்லாத்துக்கும் ஒரு அறிவிப்பு அனுப்பினார். கல்வி கற்ற இளைஞர்கள் எல்லாரும் நாளைக்கு கோவிலுக்கு வாங்கன்னு. மறுநாள் காலையில் நிறைய இளைஞர்களும் வந்தாங்க. எல்லாரோட கால்லையும் காயமும் ரத்தமும் இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே டைமுக்குன்னு வந்துட்டாங்க. தேர்வும் ஆரம்பமாச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. தேர்வு முடிகிற நேரத்தில் ஒரு இளைஞன் ரொம்பவே தாமதமாக வந்தான். அவன் கை கால் எல்லாமே காயமும் ரத்தமாகவும் இருந்துச்சு. எல்லாருமே பார்த்து இவன் ஏன் லேட்டுன்னு யோசிச்சாங்க. கிஷான் கேட்டார், ஏன் இவ்வளோ நேரம், ஏன் இவ்வளோ காயம்? அந்த இளைஞன் அமைதியாக சொன்னது, நான் வர வழியில் முள்ளும் கல்லும் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு அப்புறம் வர மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அது எல்லாமே எடுத்து தள்ளி விட்டு வந்தேன் அப்படின்னு. அங்கே எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க.